தியான மலர். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்வார், குளத்தில் மீன்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஓர் இரையை போட்டதும் எப்படி நாலாபாகங்களிலும் இருந்து அதனிடம் ஓடி வருகின்றனவோ அதேபோல் நீங்கள் மனமுருகி செய்யும் பிரார்த்தனை இறைவன் எங்கிருப்பினும் அவனை உங்கள் பக்கம் ஈர்ப்பது நிஜம் என்று. உன் மனதையே ஜபமாலையாக்கி பிரார்த்தனை செய் என்பார் கபீர்தாசர். துணி அழுக்கில்லாமல் இருந்தால் போதாது, வீடு அழுக்கில்லாமல் இருந்தால் போதாது, மனம் அழுக்கில்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு பிரார்த்தனைதான் சிறந்த வழி என்பார் காஞ்சி பெரியவர். தினம் ஒரு தியான மலராய் நாள் முழுதும் நீங்கள் இறைவனை தியானித்து பிரார்த்தனை செய்திட ஓர் அழகிய மாலையாக இந்நூலை தொடுத்துள்ளோம். மனம் பரவட்டும் உங்கள் மனதிலும் வாழ்விலும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.